Hello friends, welcome to Ranjit Info, your complete infotainment. கடந்த சில நாட்களாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2023. ஸோ இந்த ஸ்பெஷல் டேல மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் காத்து இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோசியல் மீடியா பக்கம் போனாலே மும்பை இந்தியன்ஸோட ஹாட் டாபிக் இன்னும் குறையவே இல்லைங்க. அதோட தாக்கம் மட்டும் எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னா இனிய வரைக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டா வந்துட்டே தான் இருக்கு. அதுல நம்பர் 1 நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பும்ராவும் சூரியகுமார் யாதவும் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரீசெண்டா மெயில் அனுப்பிச்சதாகவும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கீழே எங்களுக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு பரவலா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு போக போக தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து உறுதி செய்யப்படாத ஒரு குட்டி தகவல். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் வந்து நீக்கியிருந்தாங்க. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்ரோச் பண்ணி ரோஹித் சர்மா எங்களுக்கு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் அதை மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு மறுத்ததாக வந்துட்டு சொல்லப்படுது. அதாவது 2011 பாத்தீங்கன்னா ஐபிஎல் நடந்த ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரோஹித் சர்மா $2 மில்லியன் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து எகத்தாலும் செய்யற விதமாக வந்து கேகேஆரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்துட்டு ரோஹித் சர்மாவை $2 மில்லியன் கொடுத்து வாங்குங்களா எதுக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பழைய ட்வீட் தான். ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு கேகேஆர் வாங்கின மாதிரி வந்துட்டு சில பப்ளிக்கோ சில மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து பழைய நியூஸுங்க, அது உண்மை கிடையாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து நீக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே தெரியும். ஹர்திக் பாண்டியா தான் வந்துட்டு நம்ம கேப்டனா வரப்போற எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பல லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாண்ட் எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணாங்க. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு நடுவில் ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இன்னும் ஃபிட்டா இல்லை, அன்ஃபிட்டா தான் இருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடக்க போற T20 சீரீஸ்ல அவர் ஃபிட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவர் இன்னும் அன்ஃபிட்டா இருக்காதனால ஐபிஎலுக்கும் அவர் விளையாட மாட்டார்னு பரவலா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. அவர் ஃபிட்டா இல்லாதனால ஐபிஎலுக்கு கேப்டன் பண்ண வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான். கர்மா இஸ் அ பூம்ராங்னு சொல்லுவாங்க. எந்த நியூஸ் உண்மையா இருந்ததுன்னா ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் விளையாடல அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு ஆப்வியஸ்லி கேப்டன் பண்ற சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இது உண்மையிலேயே ஒரு ட்ரெண்டிங் நியூஸா இல்ல ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஃபேன்ஸோட கோவத்துக்கு ஆளாகக்கூடாது அவர் ஏதாவது முடிவு எடுத்திருக்காரான்றது தெரியல. போக போக தான் இதோட நியூஸ் வந்துட்டு உறுதிப்படுத்தப்படும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹர்திக் பாண்டியாவோட எந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரே மீம்ஸ் தான் ஹர்திக் பாண்டியாவை வச்சு செய்யறாங்க நம்ம பசங்க. ஸோ இது வந்துட்டு உண்மையா இருந்தா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நான் போற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க.